ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயும் விவாகம் பண்ணியிருந்தான். கேத்துராள் அநேக பிள்ளைகளை பெற்றாள். அதில் மீதியான் என்பவன் மிக முக்கியமானவன். மீதியான் அவனுடைய சந்ததிதான் மீதியானியர். இப்பொழுது ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருடம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரனாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனாகிய சோகாரின் குமாரனாகிய எபரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான். அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராளும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசிர்வதித்தார். லகாய்ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வரலாறு. பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்கள். மொத்தம் அவர்களுக்கு 12 பிரபுக்களை அவர் பெற்றெடுத்தார். இந்த 12 பிரபுக்களிலும் அதிகமாய் பலுகி பெருகினவர்கள்தான் இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியத்தின் ஆதி குடிகளாய் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இஸ்மவேல் 137 வயதிலே மரித்தான். தன் ஜனத்தாரோடே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராய் அசீரியாவுக்கு போகிற வழி மட்டும், அதாவது சூர் மட்டும் வாசம் பண்ணினான். அதாவது அவன் மாத்திரல்ல, அவனுடைய சந்ததி எல்லாம் அவ்வளவு தூரம் வாழ்ந்தார்கள். அவன் சகோதரர்கள் எல்லாரும் முன்பாக அவன் அங்கே போய் குடியிருந்தான். அதுதான் அவனுடைய பூமி. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரெபேக்காலை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலின் குமாரத்தியும் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பம் தரித்தாள். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வ அங்கமும் ரோம அங்கி தரித்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவர்கள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். அதாவது இங்கு ஒரு விஷயத்தை கவனியுங்கள். ஈசாக்குக்கு 40 வயதில் திருமணமாகிறது. 20 வருடம் குழந்தை இல்லை. 19 வருடம் குழந்தை இல்லை. 20வது வருடத்தில் தான் இவர்கள் பிறக்கிறார்கள். ஆபிரகாமுடைய வயதை நீங்கள் பார்க்கும்போது அவர் 175 வயது. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமின் வயது 100. அப்போ ஆபிரகாம் ஈசாக்குக்கு திருமணம் செய்து வைக்கும்போது 140. அதற்கப்புறம் இப்போ குழந்தை பிறக்கும்போது 160. கிட்டத்தட்ட ஆபிரகாம் அவர்களோடு தான் இருந்தார். அதாவது ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கோடும் பேரப்பிள்ளைகளாகிய ஏசா யாக்கோபோடும் இருந்தான் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. அதுபோல இந்த ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாள் என்று வாசிக்கிறோமே,
அது அது யாரிடத்துல போய் அங்கு விசாரித்திருப்பாள்? அங்கு யார் கர்த்தருடைய ஊழியம் செய்தார்கள் என்றால் அங்கு ஆபிரகாம் தான். ஏனால் ஆபிரகாம் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் இருந்தான். நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். கர்த்தரே அவனை குறித்து சொல்லும்போது அவன் என்னுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லியிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது ரெபேக்காள் யாரிடத்தில் தான் விசாரித்திருக்க வேண்டும்? ஆபிரகாம் இடத்தில் தான் விசாரித்திருக்க வேண்டும். ஆபிரகாம் இடத்தில் தான் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 27வது வசனத்துல நான் சொல்றேன், இந்த 2 பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமா இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். நீ கவனிங்க, வேட்டையில் வல்லவன் வன சஞ்சாரி ஏசா, அதாவது வனத்தில், அதாவது வேட்டையாடுவதையே பிரதானமான வேலையாக ஏசா கொண்டிருந்தான். ஆனால் இந்த யாக்கோபு வீட்டிலேயே இருந்து வீட்டு காரியங்களை பார்த்து கொண்டிருந்தான். அந்த குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். பட்சம் என்றால் அன்பு என்று அர்த்தம். அப்ப பட்சமாய் இருப்பது என்றால் அன்பு. அதாவது தகப்பன் நல்ல நல்ல உணவை ஏசா கொண்டு வர்றான் அப்படிங்கிறதுனால அவன் மேல ஆசையாகவும் விருப்பமாகவும், ரெபேக்காள் ஒரு பிள்ளை இல்லாத இந்த நேரத்துல நமக்கு ஒரு பிள்ளையா போல அவன் இருந்து எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்கானே, வீட்டுல நல்ல எல்லா வேலையும் செய்யறானேன்னு சொல்லி யாக்கோபு மேலையும் அன்பா இருந்ததை பார்க்க முடியும். அது மட்டும் காரணம் இல்ல, இந்த யாக்கோபு தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிறத ரெபேக்காள் தெரிந்திருந்தாள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து வரும்போது, அதாவது வெளியிலிருந்துன்னா அவன் வேட்டைக்கு போறான்ல, வேட்டைக்கு போயிட்டு வரும்போது யாக்கோபு அங்க வீட்டுல கூழ் சமைச்சிட்டு இருக்கான். இப்ப ஏசா வனசஞ்சாரி, யாக்கோபு கூடாரவாசி. அப்ப கூடாரவாசிங்கும் போது வீட்டுல அவன் சமைச்சுக்கிட்டு இருக்கான். அம்மாவுக்கு உதவியா பாருங்களேன், கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோப்பை நோக்கி, அந்த சிவப்பான கூழில் நான் சாப்பிட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, டயர்டா இருக்கிறேன். இதனால அவனுக்கு ஏதோம் என்ற பெயர் உண்டாயிற்று. ஏதோம்னா சிவப்பு என்று அர்த்தம். ஏதோம்னு அவருக்கு ஒரு பேர் இருந்தது. பின்னாடி ஏதோமியருக்கு இவன் தான் தகப்பன். ஏதோமியர் என்ற பெருங்கூட்டத்திற்கு ஏசா தான் தகப்பன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க ஏசா அந்த யாக்கோபிட்ட அந்த கூழ் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு, நான் டயர்டா இருக்கேன்னு சொல்லி. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அதாவது சேஷ்ட புத்திர பாகம் என்றால் மூத்த குமாரனுக்கு வழங்கப்படும் உரிமை என்று அர்த்தம். அதாவது மூத்த குமாரன் பிரதானமானவன், அவனுக்கு சொத்தில் அதிக பங்கு உண்டு. அப்படித்தான் இந்த சேஷ்ட புத்திர பாகம், அதாவது தலைமைத்துவ பொறுப்பு அடுத்த தகப்பனுக்கு அப்புறம் இந்த மூத்த குமாரனுக்கு தான் உண்டாகும். அப்படிங்கிறது தான் சேஷ்ட புத்திர பாகம் என்பதை வேதம் குறிப்பிடுகிறது. அப்பொழுது நானே சாக போறேன், எனக்கு இது எதுக்கு அப்படின்னு சொல்லி ஏசாத அலட்சியம் பண்ணி விற்று போடுகிறான். யாருக்கு? யாக்கோபுக்கு விற்று போடுகிறான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கொலையும் கொடுத்தான். அவன் புசித்து கொடுத்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இப்படி நாம் கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை அலட்சியம் பண்ணக்கூடாது என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. பின்னாட்களிலே ஏசாவை குறித்து சொல்லும்போது அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணி விற்று போட்டு சீர்கட்டவனாய் இருந்தான் என்பதை வேதம் குறிப்பிடுகிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த கிருபைகளை, வரங்களை, தாளந்துகளை நிச்சயமாக பயன்படுத்துங்கள். அது ஒன்றையும் அசட்டையாக எண்ணாதிருங்கள். இந்த அதிகாரம் நிறைவாகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதில் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குறை இருந்தால் என்னிடத்தில் தெரியப்படுத்துங்கள், அதை சரிப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இது சிறு குழந்தைகளுக்கும் வாலிபர்களுக்கும் பிரயோஜனமாயிருக்கும். ஆகையால் உங்கள் குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.